நண்பர்களே, வெல்கம் டு நம்ம சிங்கப்பூர் தமிழ். நான் இன்றைக்கி உங்களுக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பாலுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு விளையாட்டில் ஆர்வமா, அதுவும் குறிப்பாக கால்பந்தில் ஆர்வமா, இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்று நாம் சிங்கப்பூரில் குழந்தைகளுக்கான கால்பந்து வகுப்பு எங்கே உள்ளன, அங்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படி சேருவது, அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஏன் கால்பந்து விளையாடணும்? குழந்தைங்க கால்பந்து விளையாடுறதுனால பல நன்மைகள் இருக்கின்றன. உடல் ஆரோக்கியம், உடல் வலிமை, சுறுசுறுப்பு அதிகரிக்கும். இது டீம் ஒர்க், குழந்தைகளோட இணைந்து விளையாடும்போது ஒருவருக்கொரு உதவும் பழக்கம் உருவாகும். தன்னம்பிக்கை, இதில் கோல் அடிப்பது போன்ற பல சாதனைகளும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை உயர்த்துங்க. பயிற்சி என்னென்ன கற்றுக் கொடுப்பாங்க? ட்ரைனிங் ஸ்கில்ஸ் பார்த்தா, கால்பந்து பொதுவாக வயது வாரியாக பயிற்சி வழங்கப்படும். 4 to 6, 7 to 12 அது வயது போன்றதுங்க. அவர்கள் கற்றுக்கொள்ளலாம் ட்ரிபிளிங், பந்தை காலால் திறமையாக கட்டுப்படுத்துவது. பாசிங், சரியாக சக வீரர்களுக்கு பந்தை கொடுப்பது. ஷூட்டிங், கோல் அடிக்கும் நுட்பங்கள். மேட்ச் பிளே, சிறிய போட்டிகள் மூலம் விளையாட அனுபவம் பெறுதல்ங்க. சிங்கப்பூரில் உள்ள முக்கியமான ஃபுட்பால் அகாடமிஸ்னால், சிங்கப்பூர் பல பிரபலமான கால்பந்து அகாடமி இருக்குங்க. அதில் ஆக்டிவேஜி ஃபுட்பால் அகாடமி அரசு ஆதரவு கொண்ட மலிவான மற்றும் தரமான பயிற்சிங்க. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தா லயன் சிட்டி சைலர்ஸ், இது வந்து இதுலேயும் பயிற்சி வழங்க அகாடமி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன ஜேஎஸ்எல் சிங்கப்பூர், இது வந்து சர்வதேச போட்டிக்கு வாய்ப்புக்கால பிரபலமானதுங்க. இதெல்லாம் நிறையா திரும்ப வெளியில் நிறையாவும் இருக்குங்க. இதில் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஜ் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும். அதாவது 8 கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 200 தான் ஆகும். இதுவே வந்து வேறு இந்த ப்ரைவேட்டில் நம்ம ட்ரை பண்ண இங்கேயும் நல்லா டீச்சிங் நல்லாயிருக்கும். பர் கிளாஸுக்கே 55 அந்த மாதிரி ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கிளாஸ் மூலம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து நம்ம கிட்ஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து இந்த மேட்ச்சை வந்து குட்டி குட்டி மேட்ச்லாம் செய்வாங்க. அதில் நீங்கள் பண்ணுற மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு அந்த கோல் அடிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகமாகும். அவங்களோட திறமையும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. நான் இப்போ இந்த கொடுத்துருக்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.